அதே போன்று வாடகை கட்டிடத்திற்கு 18% வரி விதிப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது நடைமுறையில் இருந்தாலும் கூட இப்பொழுது இணக்க வரி கட்டுகின்றவர்களுக்கும் ஜிஎஸ்டி என்பது, தகப்பனார் இடத்திலே மகன் கடை வைத்தாலும் ஜிஎஸ்டி என்பது, இந்த ஜிஎஸ்டியை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய அளவில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடக்கம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஒரு போராட்டத்தை திட்டமிட்டு எடுத்தால் தொடர் போராட்டமாக ஒவ்வொன்றாக உருவெடுக்கும் என்பதற்கு அடையாளமாக வருகின்ற 9ஆம் தேதி சென்னையிலே தென் மண்டல நிர்வாகிகள் கூட்டம். தென் மண்டலம் என்பது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உட்பட்ட கேரளா உட்பட்ட அனைத்து மாநிலத்தினுடைய தலைவர்கள் பங்கேற்று டெல்லியை நோக்கி போராடுவது குறித்து தேதி அறிவிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு டெல்லியை நோக்கி செல்லக்கூடிய போராட்டம் தென் மண்டலம் மூலமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் டெல்லியிலே கூட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பிடிவாதம் காட்டாமல் இந்த வாடகைக்கு 18% என்பதை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு இதற்கு அழுத்தம் தரப்பட வேண்டும். மாநில அரசும் பல்வேறு வரி விதிப்புகளை கடுமையாக உயர்த்தி இருக்கிறார்கள். 6% கட்டிட வரி விதிப்பு, இந்த லைசன்ஸ் உரிம கட்டணம் அதிகப்படியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. குப்பை வரி மாவட்டத்துக்கு மாவட்டமாக வேறுபடுகிறது. ஆகிய பல்வேறு சட்ட விதிகளை முறையாக திருத்தம் செய்யப்பட்டு வணிகர் மீது வணிக சுமையை குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து கடுமையான ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி நடத்த இருக்கிறோம். தொடர் போராட்டம் விரைவாக தொடர் போராட்டம் அறிவிக்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.